மர்மம் அறிவியல் துறையில் மிகவும் குழப்பமான புதிர்களில் ஒன்றாக உள்ளது. விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக அதன் இருப்பை பற்றி அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அதன் இயல்பை முழுமையாக புரிந்து கொள்ள போராடி வருகின்றனர். இருண்ட பொருள் என்பது மின்காந்த கதிர்வீச்சுடன் தொடர்பு கொள்ளாத ஒரு மழுப்பலான பொருளாகும். இது பாரம்பரிய தொலைநோக்கிகளுக்கு கண்ணுக்கு தெரியாதது மற்றும் கண்டறிவது கடினம். இது இருந்த போதிலும் அதன் இருப்பு கண்ணுக்கு தெரியும் பொருளின் மீதான அதன் ஈர்ப்பு விளைவுகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இருண்ட பொருள் பற்றிய ஆழமான புரிதலை பெற விரிவான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகள் அதன் பண்புகளை பற்றிய தடயங்களை கண்டுபிடிக்க புள்ளிவிவர பகுப்பாய்வு உள்ளிட்ட பல்வேறு முறைகளை பயன்படுத்தியுள்ளனர். அத்தகைய அணுகுமுறைகளில் ஒன்று விண்மீன் திரள்களின் சுழற்சி வளைவுகளை ஆய்வு செய்வதை உள்ளடக்குகிறது. ஈர்ப்பு விசை விதிகளின்படி விண்மீன்களும் வாயுக்களும் ஒரு விண்மீன் திரளின் மையத்தைச் சுற்றி வரும் வேகம் மையத்திலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது குறைய வேண்டும். இருப்பினும் அவதானிப்புகள் இந்த எதிர்பார்ப்பை மீறுகின்றன. இது கண்ணுக்குத் தெரியும் பொருளின் மீது ஈர்ப்பு விசையை செலுத்தும் கண்ணுக்குத் தெரியாத பொருள் இருப்பதை குறிக்கிறது. கண்ணுக்குத் தெரியாத இந்த சக்தி இருண்ட பொருள் என்று நம்பப்படுகிறது. மேலும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி கதிர்வீச்சு குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் இருண்ட பொருள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களை வழங்கியுள்ளன. CMP என்பது ஆரம்பகால பிரபஞ்சத்தின் இன்றைய கதிர்வீச்சு மற்றும் அதன் கலவை குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. CMP தரவுகளின் முழுமையான புள்ளிவிவர பகுப்பாய்வு மூலம் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் மொத்த ஆற்றல் அடர்த்தியில் இருண்ட பொருள் சுமார் 27% ஆகும். அதே நேரத்தில் சாதாரண பொருள் வெறும் 5% பங்களிக்கிறது. இந்த வியப்பூட்டும் வெளிப்பாடு பிரபஞ்ச அளவில் இருண்ட பொருளின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் இருப்பு மறுக்க முடியாதது என்றாலும் இருண்ட பொருளின் துல்லியமான தன்மை ஒரு மர்மமாகவே உள்ளது. அதன் அமைப்பை விளக்க பல கோட்பாடுகள் மற்றும் கருதுகோள்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. பலவீனமாக ஊடாடும் பாரிய துகள்கள் இருண்ட பொருளின் முன்னணி உறுப்பினர்களில் ஒன்றாகும். இந்த கோட்பாட்டு துகள்கள் ஈர்ப்பு விசை மற்றும் பலவீனமான அணுக்கரு விசை மூலம் மட்டுமே தொடர்பு கொள்கின்றன. இதனால் அவற்றை நேரடியாக கவனிக்க முடியாது. சமீபத்திய ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் மாற்றியமைக்கப்பட்ட நியூட்டனியன் டைனமிக்ஸ் போன்ற மாற்றுக் கோட்பாடுகளையும் ஆராயத் தொடங்கியுள்ளனர். அவை இருண்ட பொருளின் இருப்பை குறிப்பிடாமல் கவனிக்கப்பட்ட ஈர்ப்பு நிகழ்வுகளை விளக்க முயல்கின்றன. இருப்பினும் இந்த கோட்பாடுகள் இன்னும் பரவலான அங்கீகாரத்தை பெறவில்லை. அவதானிப்புகளை துல்லியமாக விளக்குவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன. இருண்ட பொருளின் மர்மமான மற்றும் நம்ப முடியாத தன்மை அறிவியல் சமூகத்தை தொடர்ந்து கவர்ந்து வருகிறது. அதன் புதிரான பண்புகள் மற்றும் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் பரிணாமத்தில் கணிசமான தாக்கம் ஆகியவை இதை தீவிர ஆய்வுக்குரிய விஷயமாக ஆக்குகின்றன. வானியற்பியல் மற்றும் துகள் இயற்பியல் துறைகளை விஞ்ஞானிகள் ஆழமாக ஆராயும் போது இந்த மாயமான பொருளின் ரகசியங்களை திறக்கவும் பிரபஞ்சத்திற்குள் மறைந்திருக்கும் மர்மங்களை அவிழ்க்கவும் அவர்கள் நம்புகிறார்கள்.